ஒக்கால ஓடி எடப்பாடி பழனிசாமி 10 வருஷத்துல நாட்டை மயிராகிட்டான் இல்லையா? 10 வருஷத்துல நாட்டு மயசா போச்சா இல்லையா? இந்த பல்லு பழனிசாமிக்கிறான்ல, காத்துல தோசை சுடுறவன், காத்துல தோசை சுடுவான் பார்த்துக்கிறீங்களா நீங்க? அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் என் கையில மாட்டினா அவனை கொரடா வச்சு 4 பல்ல பிடிங்கிடுவேன். அப்படி பதவிக்கு வரது தூக்கு போட்டு செத்துற வேணாமா? அப்படி வரலாமா ஒரு பதவிக்கு? நீங்களே சொல்லுங்க. இப்போ என்ன சொல்கிறான் நம்மளை பார்த்து? இப்போ தான் ஒரு பையன் படிக்க போயிட்டு வந்தான் 3 மாதம் எல்கேஜி. ஏதோ எனக்கு சிரிப்பு தான் வருது அந்த பையனை நினச்சா. வந்த உடனே மூத்தோர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்துட்டாங்க. நீ பொன் ராதாகிருஷ்ணனோட நீ பெரிய மனுஷனா? நீ சொல்லுங்க, உன் கட்சியில் எவ்வளோ மூத்தம் வருகிறான்? அவனெல்லாம் ஓரம் கட்டி தானே நீ வந்து வேற சொல்கிறான் பிஜேபியில் இப்போ மெம்பர்ஷிப் நிறைய ஆயிடுச்சு, பூரா ஃப்ராடு, திருடன், கஞ்சா வித்தவன், தெருப்பொறுக்கி, ஆந்திராவில் பிஎல் சர்டிஃபிகேட் வாங்கின புறம்போக்கு, அதெல்லாம் அந்த கட்சியில் சேர்ந்துட்டு இப்போ அந்த கட்சி பூரா திருடன். இந்த பாருங்க, ஆம்ஸ்டாங் கொலை கேஸில் கஞ்சா அஞ்சலை தானே, கஞ்சா வித்த அஞ்சலை தானே. அவன் பாரு அந்த சிவகங்கையில் ஒருத்தன் கேண்டிடேட்டா நின்னானே, அவன் பேர் என்ன? சாவநாதன். அவன் ஊர் தாலி அறுத்து ஒரு 150 வருஷமா நடக்குதுங்க அந்த பெனிஃபிட் ஃபண்டு, மயிலாப்பூர் ஃபண்டு 150 வருஷமா நடக்குது. இந்த ஒக்கால ஒழி சேர்மன் ஆகி இருக்கிற பணத்தை பூரா திருடி தேர்தலில் நின்று ஓய்சி கடாச்சிட்டு வெக்கமாக இல்லைங்க அந்த ஜீப்பில் கூட்டின்னு வராங்க வாய்தாவுக்கு, சிரிச்சிக்கினே வராங்க. செருப்பால் அடிமா நீங்கன்னா பார்த்தா செருப்பால் அடிங்களா நீங்கள்? இந்த ஊரில் எத்தனையோ கட்சி வரும். இப்போ ஒரு கட்சி வந்தது, ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி மைக்கு, ஒரு 1/4 மணி நேரம் காட்லெஸ் மைக்கு, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மைக்கை கீழே போட்டு சாரி மறந்துட்டேன், சாரி டேய். இந்த சீனெல்லாம் நாங்கள் ரொம்ப பார்த்துட்டோம், புரியுதா? நாங்கள் 75 வருஷம் இந்த கட்சிக்கு வயசு. நேற்று ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் துடிக்கலை. குழந்தை இப்போ தான் அது பிறந்துக்கிற குழந்தை அம்மாவை பார்த்தாலும் சிரிக்கும், பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும். இது அம்மா யார் தெரியுமா? இப்போ அந்த குழந்தைக்கு திமுக ஆட்சி தான். குழந்தைக்கு தெரியாதுல்ல, அம்மாவை பார்த்தாலும் சிரிக்கும், பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும். பாம்பு கடிச்சிடுச்சுன்னா வைத்தியம் பார்க்குற அம்மா எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலின்றதை மட்டும் அந்த குழந்தை மறக்காமல் இருந்தால் போதும். வயசானவங்க காலில் விழலாம். யார் காலிலடா விழுந்தீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீப்பா இல்லை, அது பெரிய பெஞ்சு. இவன் இங்கே உட்காந்துக்கிறான். அதான் நம்ம ஆமாம் இவர் நம்ம கண்ணை மாதிரி அவன் உட்காந்துக்கிறான். நம்ம அண்ணன் அங்கே போயிட்டு எங்கே அவர் காணும் என்னப்பா பாரு எப்படி இது பாரு, எப்படியும் இவனை கூட்டின்னு போவாங்க, நம்ம அப்புறம் போய் பார்த்துக்கலான்னு போயிட்டார் போகுது. எப்படி இது பத்தியா? நீங்கள் தெத்தி விட்டாலும் சரி, ஆயுசு முழுக்க ஜெயிலில் வச்சாலும் சரி, இந்த கட்சியை விட்டு சத்தியமாக போக மாட்டேன் நான். என்ன குடும்பம் பண்ணாலும் சரி. ஆனால் நான் கலைஞரோட பேரன், அண்ணன் தளபதியோட புள்ள, எங்கள் அண்ணன் சின்னவரோட அண்ணன்டா நான். அவர் தான் என்னை கூப்பிட்டார். நான் ஒன்று அணைச்சிக்கிறேன், நீ வேண்டும் இந்த கட்சிக்கு சொன்னார். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சானுங்களா? ஒரு 22 நாள் அநியாயம் பண்ணானுங்களா? 4 கோடி ரூபாயை அந்த பொம்பளையை உள்ளே வச்சுட்டு 4 கோடி ரூபாயை தீட்டானுங்களா இல்லையா? 4 கோடி ரூபாயை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி என்ன சொன்னானுங்க? நைட்டு 10:30 மணிக்கு அம்மா போயிட்டாங்கன்னு அதிமுக கொடி கம்பத்தை இறக்குனானுங்களா? 10:30 மணிக்கு மறுபடியும் சர்தார் ஏற்றுறானுங்களா? ஏன்டா இறக்குனீங்க, ஏன்டா ஏற்றுனீங்கன்னு கேட்டேன். இல்லை போல, உயிர் போல, இன்னும் பம்ப் அடிக்கிறாங்க. ஏன்னா என்னை பார்க்க விட்டுருந்தா தாங்க விட முடியும். யாரையுமே உள்ள பிரைம் மினிஸ்டர் உள்ள எங்கள் அண்ணன் தளபதி 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் பார்க்க போனார். ராகுல் காந்தி யாரையும் விடல. 5ஆம் தேதி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், எங்கள் அப்பா எனக்கு வச்ச சொத்து எவ்வளோ தெரியுமா? ஒரு 310 ஸ்கொயர் ஃபீட்டு.
அவன்கிட்ட படுத்து என்னை பெத்த எங்கள் ஆத்தா செத்துச்சு. ஒரு மசரும் வைக்கல. எங்கள் ஆத்தா செத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கே வைக்கலாம், எப்படி குளிப்பாட்டலாம், தேங்காய் உடைச்சோமா, விளக்கேற்றணுமா, பன்னீர் தெளிச்சோமா, பாக்ஸில் வைக்கலாமா, தனியாக வைக்கலாமா, கேட்கணுமா இல்லையா? அதில் அது ஒரு பெரிய நடிகை. 72 நாளில் டைகி போட்டானுங்களோ இல்லையோ அதெல்லாம் செக் பண்ணி அம்மாவை எங்கே வைக்கலாம் கேட்டான். எல்லாம் ஏசி பஸ்ஸை பிடிச்சி நேராக கவர்னர் பங்களா போயிட்டான். போயிட்டு எல்லாம் பதவி ஏற்றுக்கணும். முடிஞ்சா கதை. யார்? எங்கள் மச்சாங்கிறான் பாரு பூசாரி, ஓ பன்னீர்செல்வம். அவனுக்கு ஒரு காய் வேஷ்டி கட்டி விட்டு பாரு, நீ கையில் ஒரு 60 கூட கற்பனை பண்ண. ஏன் நான் சொல்கிறது உண்மையாக போய் என்ன சும்மா உண்மையிட்டா ஆமான்னு சொல்லு, அப்படி தானே இருப்பான். கட்டி அவன் கையில் கத்தியை குத்தினா ஓம்னா அவன் தான் பூசாரி, அவன் தான் முதலமைச்சர். டிசம்பர் 5லேருந்து ஜனவரி பிப்ரவரி 60 நாள் முதலமைச்சர். பிப்ரவரி 5ஆம் தேதி அவங்க சித்தாத்தா கூப்பிட்டுது, பண்ணிடுறீங்க வாடான்னு. நீ இருந்தது போதும், எழுதி கொடுந்துச்சு. எழுதி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போனான். சாப்பிட்டு தூங்கிட்டான். 6ஆம் தேதி சாப்பிட்டு தூங்கிட்டான். 7ஆம் தேதி காலைல டிஃபன் சாப்பிட்டான். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டான். சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு மூஞ்சி கிஞ்சிலாம் கழுவிக்கின்னு கார் எடுத்துக்கின்னு நேராக சுடுகாட்டுக்கு வந்தான். சமாதிக்கு சப்பாங்கல் போட்டு உக்காந்துட்டான். அப்போ இந்த டிவிக்காரங்கிறான் பாரு சாமி, எந்த சேனல் நம்ம தான் கேபிள் காசு கட்டுறோம், நம்ம தான் கரண்ட்டு கட்டுறோம், ஆனால் இந்த கொக்கால ஒளி தான் எல்லா சேனல்லையும். அவர் கண்ணை மூடிவிட்டார். கண்ணை திறந்தால் நாடு என்ன ஆகாமோ தெரியவில்லை, அவர் என்ன செய்கிறார் என்றும் தெரியவில்லை. எல்லாம் பண்ணி 3/4 மணி நேரம் கழிச்சு அன்றைக்கி பார்த்து அவன் கட்சி பெற்றும் போல நான் பக்கத்தில் இருந்தால் கொடுத்துருப்பேன். இப்படி கண்ணை உதறி திறந்தான். என்னடா பண்ணேன்னு தான் கேட்டோம். எங்கள் அம்மா கிட்ட பேசின்னு இருந்தேன்னா. நான் உடனே கேட்டேன், டே பன்னீர் எங்கள் ஆயாவும் தாத்தாவும் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அது எப்படின்னு சொன்னீன்னா எங்கள் ஆயா அப்போல்லாம் ஜாக்கெட்டு போடாது. ஆமாங்க, சந்தோஷமாக விளையாடின்னு இருப்பேன் ஆயா கிட்ட. அந்த ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு, செத்தவங்க கிட்ட பேசலான்ட்டானே. பேசலான்னு பணம் போடா, முண்டை கலப்பிக்கு பிறந்த முண்டை கலப்பிங்களா, மானங்கட்ட ஜென்மங்களா, இப்படி ஒரு ஆட்சி பண்ணிட்டானா. அந்த பொம்பளை உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு சசிகலா ரொம்ப பிடிக்கும். நல்ல பொம்பளை. செத்துதா, அது பாட்டுக்கு பணத்தாண்ட நின்றுது, அழுதுது, போச்சு, பொச்சான். தேசிய கொடியை கொடுத்தாங்க, மடைக்கு வாங்கிச்சு, வீட்டுக்கு போச்சு. அவங்க அம்மாவுக்கு ஊதவத்தி ஏற்றுறது அது பண்ணுறது எல்லாம் ஒழுங்காக பண்ணிருந்து. அது நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிச்சா, நான் வருவேன்னு சொல்லிச்சா? விடுங்க. இந்த 32 பேரும் போய் அது ஆள் கொஞ்சம் உயரம், அது 3 படி மேலே நிற்கிது பாய்ஸ் கார்டனில். இவெல்லாம் கீழே நின்றுங்கன்னு அம்மா வந்துடு, அம்மா வந்துடு, அந்த அம்மா வந்துடு. அதில் அந்த மதுசூதனை ஒரு குள்ள உக்கால வழியிருப்பான். இப்போ போயிட்டான். அவன் கையை பிடிச்சே இழுத்துட்டான். ஏங்க இப்போ ஒன்றும் வேணாம், இதில் யாருமா கவுன்சிலருங்க? சும்மா கை தூக்குங்க, தமாசு தாம்மா. யாரும் இல்லையா? யார் கவுன்சிலரு? நீ வேணாம், எனக்கு லேடிஸ் வேணும். லேடி கவுன்சிலர் யாருமே வரலையா? ஒரே ஒரு ஆள் தானா? ஏன் இடஒதுக்கீடு 2 அதானே பார்த்தேன். அடுத்த வாட்டி மாற்றிடணும். அப்போ 3ஆவது இங்கே இருக்கணும். ஒரு சாதாரண கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாவே கலர் கலராக கனவு வருமா வராதா? அதுக்கு முதலமைச்சர் பதவியே சொன்னோன்னா அது கலர் கலராக கனவு வந்துடுச்சு. டெய்லரை கூப்பிட்டுது, பா நெக்கு ஜாக்கெட்லாம் அவுத்து போட்டு வி நெக்கு ஜாக்கெட்டு, வி நெக்கு அது முக்கா கை வந்துடுச்சு, பின்னில் போட்டுருந்துச்சு. அதை அவுத்து கடாச்சிட்டு கொண்டை மேலே வலை, காலில் இந்த செருப்பு அவுத்து கடாச்சிட்டு சாக்ஸு மேலே செருப்பு. இது வரைக்கும் அது கால், அது கொண்டை, அது உடம்பு, என்ன வேணா போட்டுக்கிட்டோம். அப்படியே மொல்லமாக அந்த பால்கனியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துச்சு. வந்த உடனே ரெட்டை விரல ஆட்டுச்சு. அது கை, அதை ஆட்டலாம். அந்த கீழே இருந்தான்ல கிரவுண்ட் ஃப்ளோரில், அவன் பூரா சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். என்னடா இது, 34 வருஷமாக நடராஜனாலே முடியாது, இவனுங்க ஒரு செகண்டில் எப்படி பண்ணுவானுங்க பாச்சா? அவன் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு பார்த்தான். அடே இப்பெல்லாம் அம்மா வாக்க முடியாது, என்கிட்ட அனுப்புங்க, நான் ஆயா வாக்கி அனுப்புகிறேன்னு சொல்லி அவன் ஆயா வாக்கி அனுப்பிச்சிட்டான். இந்த கூத்து நடத்திட்டு
வெக்கங்கட்ட பசங்க இப்போ வந்து வெள்ளம் வந்தது, நாங்கள் சரியாக பார்க்கலையா? இந்த சென்னை இந்த